இந்தியாலேயே இப்போதைக்கு இந்த அளவுக்கு ஏடாகூடமா ரெடியான KLX என்னன்னு தான் நினைக்கிறேன். வணக்கம் நண்பர்களே, இது லோக்கிமானோட வாழ்க்கை விலாகிங். இதுல என்னோட வண்டிக்கு ஸ்டிக்கர் ஒட்டின கதையை சொல்றேன். 3 ஆச்சரியக்குறி போடுற அளவுக்கு இன்னைக்கு 6 மணிக்கெல்லாம் வேக்கிங், 7 மணிக்கெல்லாம் நானும் என் நாய்க்குட்டியும் சன்னோட சோக்கிங். ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியாதனால ரொம்ப சீக்கிரமாவே ஜிம்முக்கு போயிட்டு அக்கல் பக்கல் மட்டும் ஒரு 5 செட் பக்காவா ட்ரெயின் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்போ என்னோட நாய்க்குட்டியோட காக்னோட்டிவ் ஃபங்க்ஷன் டெவலப் பண்றதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு காலர் ஒர்க் அவுட் குத்து விடுவேன். நல்ல ட்ரெயின் பண்ண மன திருப்தியுடன் ஒரு ஸ்கூப் புரதம். நான் போன வாட்டி இந்த வே கோல்ட்ல குக்கீஸ் அண்ட் கிரீம் ட்ரை பண்ணியிருந்தேன். நல்லா இருந்து 2 ஸ்கூப் பார்த்து காலி பண்ணிட்டேன். இப்போ கரண்ட்லி வே சைமன் இந்த டைஜஸ்டிவ் என்சைம் கலந்த ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆக்ப்ரோ பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் பட்ஜெட்டுக்குள்ள அடங்குற ஒரு பிராண்டு. உங்களுக்கு நீட் இருந்துச்சுன்னா லிங்க் என்னோட பயோல கொடுத்துருக்கேன். அவங்க பிரைஸ் ரேஞ்ச், ப்ராடக்ட் வெரைட்டி, அத்தன்டிகேஷன் அனைத்தையும் வெப்சைட்லயே செக் பண்ணி பார்க்கலாம். லோக்கி 10 ஒரு கூப்பன் கோட் இருக்கு, போட்டிங்கன்னா கொஞ்சம் டிஸ்கவுண்ட் ஆஃபர் ஆகும். எவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்ல, டிசைனை ஃபைனலைஸ் பண்ணிட்டு வந்துடும் சொல்லிட்டு கடமை வேலைகள், கோச்சிங் கடைகள், எடிட்டிங் வேலைகள் அனைத்தையும் ஒரே ஸ்டெச்ல முடிச்சு நல்ல ஃப்ரீ பண்ணிட்டு ஒரு டோல்கேட் பக்கத்துல இருக்கும் தனா ஸ்டிக்கர்ல வண்டியை டக்கர் பண்றதுக்கு நிறுத்தியாச்சு. நீ லேட் ஆச்சுன்னா பைக்கை விட்டு கூட போயிடுறேன், நீங்க வேலையை பார்த்துட்டு இருங்கன்னு. அண்ணன் நான் தொட்டதை விட மாட்டேன், விட்டதை தொட மாட்டேன்ற கடையா கையோட வாங்கிட்டு போயிருந்தாரு. நம்மளும் ஒரு கூடிய இருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா வேலையை சீக்கிரமா முடிச்சிடலாம் சொல்லிட்டு டாக் டீம் போட்டு அங்கேயே உட்காந்துட்டேன். ஃபர்ஸ்ட் அக்கா எல்லா மாட்டியும் பிரிச்சு பப்பி ஷேப் பண்ணிட்டு பார்த்தா இது வெட்டிக்கிளி மாதிரி இல்ல, இப்போ ஓனா மாதிரி இருக்குது. பட் இதுல ஒரு பிரச்சனை நாங்க ஃபேஸ் பண்ணது என்னன்னா, இதுல ஸ்டாக்ல வந்திருக்க பிளாஸ்டிக் ரொம்ப வளவளன்னு இருக்கு, எந்த ஸ்டிக்கருமே ஓட்ட மாட்டேங்குது. ஆனாலும் நவர்கே பண்ணாம இருக்கிறதுலே நல்ல ஸ்ட்ராங் கம்மார்க்கான ஒரு கார்பன் ஃபைபர் ராப்பிங் எடுத்து வண்டியில ஃபுல்லா மேப்பிங் பண்ணி விட்டாரு. ஆனா சும்மா சொல்லக்கூடாது நண்பர்களே, டிசைன் கம்ப்யூட்டர்ல போறப்ப என்னடா இது லைட்டா கொஞ்சம் ஜோபி மாதிரி இருக்குன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஒரு பாட்டா ஸ்டிக்கர் ஒட்டி அதை வண்டியில எடுத்துட்டு போய் மாற்றப்ப நாராசமான லுக். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் நோட்டீஸ் பண்ணிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த KLX தூக்கிட்டு எல்லாம் நினைச்சிருக்கோம், which is nothing but Loki man. நம்ம தான் பிராண்டே. நான் இந்த டேங்க்ல எல்லாம் ஸ்டிக்கர் பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை. ஆனா அண்ணன் 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போயிட்டு புது டிசைனா போட்டு புத்தாண்டு விழாக்கு புது வண்டி ரெடி பண்ற அளவுக்கு அவரு மோட்டிவேஷன் ஆயிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 நாள் உட்காந்து ஒர்க்லே பண்ண உழைப்புக்கு அப்புறம் வண்டியோட அவுட்லுக் சூப்பரா வந்துச்சு. உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு கீழே 1 to 10 எந்த அளவு நல்லா இருக்குன்னு போல்ல ரேட்டிங் கொடுங்க. இதை இவ்வளவு நேரம் பார்த்து பொறுமையா பண்ணி தந்ததுனா எனக்கு ஒரு நன்றி. அவரோட கடையை நான் கீழே டேக் பண்றேன், தேவை வந்துச்சுன்னா அப்ரோச் பண்ணி டீடைல்ஸ் வாங்கிக்கலாம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறதுக்கு நைட்டு 11 காலையில இருந்து 2 மீல் தான் சாப்பிட்டுருப்பேன். சரியான அபாகாரத்தினால் 6 சப்பாத்தி லோடிங் பிளஸ் அழகு கேர் எல்லாம் பண்ணிட்டு நானும் போயிட்டு அழகா சாஞ்சிட்டேன். பை நண்பர்களே, நீங்க உடம்பு பார்த்துக்கோங்க, மனசை பார்த்துக்கோங்க, மண்ணை பத்திரம். டாடா. நான் உங்களை இன்னொரு நாள் சந்திக்கிறேன்.